ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெருசு தான். உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் எது வேணும், உங்களுக்கு எஸ்ஏஸ் எதுவும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து நான் வந்து யூடியூப்ல ஏபிடி கிராக்கர் சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் நிச்சயமா நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன். பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரசன்ஸ். இப்போ சர்ஃபேஸ் ஏரியால நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அதாவது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கா, அதோட மொத்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் தான் வந்து ஷேப்ல தான் வந்து இது வந்து அவுட் சைடு உள்ள பார்ட்டை தான் நமக்கு வந்து கவர் பண்ணும். அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அதாவது அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவரிங் த அவுட் சைட் ஆஃப் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்கிறதுல மொத்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸை வந்து நம்ம அவுட் சைட்ல இருக்க போர்ஷன் வந்து கவர் பண்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் ஆஃப் இட் அஸ் அமௌண்ட் ஆஃப் பேப்பர். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இப்படி கூட திங்க் பண்ணிக்கலாம். ஒரு அமௌண்ட் ஆஃப் பேப்பர் எடுத்து அதை வந்து நீங்க வந்து ஷேப் வந்து ரேப் பண்ணலாம். அது அப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? பிரிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு 2 ஐடென்டிக்கல் எண்ட் இருக்கும், எல்லா சைட்ஸுமே அது வந்து பிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரிசம்னா அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு 2 பிரிசம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பிரிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் பிரிசம், ட்ரையாங்குலர் பிரிசம். ஓகேவா? பாருங்க, ரெக்டாங்குலர் ப்ரிஸமோட டயக்ராம் வந்து இதுதான். அது நான் வந்து எல்லோ கலர்ல உங்களுக்கு டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க, அதான் அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஃப்ளோர் இருக்கா, இது மேல இருக்கிற ரூஃப், சைட்ல இருக்கிற வால்ஸ். ஓகேவா? பாருங்க, இந்த சைட் பாருங்க, ட்ரையாங்குலர் ப்ரிஸம். ட்ரையாங்கிளோட ப்ரிஸமோட இது வந்து எப்படி இருக்கு பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இதான் 2 ப்ரிஸம்க்குள்ள சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ 3 டைமென்ஷனல் ஷேப்ல இருக்கிறதுல மொத்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர் பண்றது தான் வந்து அவுட் சைட்ல இருக்கிறது கவர் பண்றது தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிஸமோட சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். பாருங்க, அது அதோட டயக்ராம். டாப், ஃப்ரண்ட், லெஃப்ட், பாட்டம், பேக், ரைட். இதோட இது வந்து உங்களுக்கு டயக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஒரு டைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து என்ன இருக்கு, 6 சைட்ஸ் இருக்கும் இல்லையா? அது நம்ம 6 சைட்ஸும் சொல்லுவோம், நம்ம இல்லைன்னா 3 பேர்ஸ் ஆஃப் சைட்ஸும் சொல்லுவோம். ஒரு ரெக்டாங்குலர் ப்ரிஸம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கறத எக்ஸாம்பிள். டைஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிசம் நெட் வந்து ஃபோல்ட் பண்ணாம அன்ஃபோல்டா இருந்தா அதோட டயக்ராம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கான டயக்ராம். சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோல்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பாருங்க, எல்லா சைட்ஸ், இப்போ வந்து சைட்ஸ்ல உள்ள எல்லா இதுவுமே வந்து நீங்க ஆட் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஆட் த ஏரியா ஆஃப் ஆல் 6 சைட்ஸ் டு ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எல்லா சைட்ஸ்ல உள்ள ஏரியா வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? பாருங்க டயக்ராம். இல்ல இது வந்து 6ங்கிறது ஹைட், 5ங்கிறது வித், 10ங்கிறது லென்த். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா என்னது? சர்ஃபேஸ் ஏரியா 2 இன்டூ லென்த் இன்டூ வித், 2 இன்டூ லென்த் இன்டூ ஹைட், 2 இன்டூ வித் இன்டூ ஹைட். ஓகேவா? அதான் அதோட ஃபார்முலா. இது வந்து நான் உங்க கேஸ் அகைன்ஸ்ட் ரிப்பீட்டடா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா புரியறதுக்காக தான். ஓகேவா? பாருங்க டயக்ராம் பாருங்க. 6 அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிருப்போம். லென்த்துக்கு பதிலா வேல்யூ 10, வித்துக்கு பதிலா வேல்யூ வந்து 5, ஹைட்டுக்கு பதிலா வேல்யூ 6. இதுதான் வந்து இந்த இதுல அப்ளை பண்ணிருக்கோம். 2 இன்டூ 10 இன்டூ 5 பிளஸ் 2 இன்டூ 10 இன்டூ 6 பிளஸ் 2 இன்டூ 5 இன்டூ 6. 2 into 50 plus 2 into 60 plus 2 into 30. Total value 100 plus 120 plus 50. ஓகேவா? இப்போ 280 யூனிட்ஸ் காட்டுது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன யூனிட்ஸோ அதை வந்து நீங்க கரெக்டா போட்டுருங்க. அது வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நான் அதுல கண்டிப்பா மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க. அதனால என்ன யூனிட்டோ நீங்க அதை கண்டிப்பா போடணும். அதுக்கும் மார்க் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பிராக்டிஸ் பண்ற மாதிரி. இப்ப நீங்க வந்து இந்த சம்ம வந்து இன்னொரு தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப வந்து 12, 10,
22 feet. இந்த டயக்ராம் போட்டு இந்த ஆன்சரை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க சால்வ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன். ப்ரிசமோட சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். இது ஒரு 5 சம் நான் கொடுப்பேன். அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரையாங்கிள் ப்ரிசமோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இதான் இதான் அதோட சர்ஃபேஸ் ஏரியா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? டயக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, 2 பேஸ் இருக்கா? 2 பேசஸ், அதாவது ட்ரையாங்குலர் பேஸ்ல 2 இருக்கு, ரெக்டாங்குலர் பேஸ்ல 3 சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? ட்ரையாங்கிள் பேஸ்ல நீங்க டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ட்ரையாங்கிள் பேஸ்ல 2 இருக்கு, ரெக்டாங்குலர் சைட்ல 3 சைட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ஒரு ட்ரையாங்குலர் பிரிசம் வந்து ஃபோல்டு இல்லாம அன்போல்டடா இருக்கு அப்படின்னா அதோட டயக்ராம் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இதுக்கான வீடியோ, சாரி இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்ப பாருங்க, இதோட ஃபார்முலா என்னது? 2 இன்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஓகேவா? இதோட ஃபார்முலா பாருங்க, டயக்ராம் பாருங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? 1/2 பிரெத் இன்டு ஹைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? சம் பண்ணணும். இப்போ பிரெத் நமக்கு என்ன தெரியும் பாருங்க, 12. ஹைட் பாருங்க 15. ஓகேவா? இப்போ 1/2 இன்டு 180. இப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 90. ஏரியா ட்ரையாங்கிள் கிடைச்சிட்டு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கு 2 இது இருக்கு. அப்போ பிரெத் இன்டு ஹைட். ஃபர்ஸ்ட் 12 இன்டு 25 வச்சு நீங்க வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. வேல்யூ கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்டாங்கிள் 2 25 இன்டு 20 500. ஓகேவா? இப்போ இது எல்லாமே சம் பண்ணணும் இல்லையா? சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க, 90 பிளஸ் 90 பிளஸ் 300 பிளஸ் 500 பிளஸ் 500 இது எல்லாமே ஆட் பண்ணணும். ஃபார்முலா தான் அப்ளை பண்ணிருக்கேன், அது சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து 1480 ஸ்கொயர்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்கான ஒரு சம். சரிங்களா? நீங்க இது வந்து செஞ்சு பாருங்க, சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாமே ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியணும். அதை வச்சுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோ என்ன சம்னாலும் நீங்க சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஃபார்முலா தரவா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சு இந்த ஃபார்முலா பாருங்க, டயக்ராம் பார்த்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சிலிண்டருக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, சிலிண்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஓகேவா? சிலிண்டர்ல 2 மெயின் பார்ட்ஸ் இருக்கு, ஒன்னு ரெக்டாங்கிள், இன்னொன்னு சர்க்கிள். சர்க்கிள்ல வந்து ஆக்சுவலா 2 சர்க்கிள்ஸ் ரெண்டுமே புட் டுகெதர் மேக் ஏ சிலிண்டர். அது 2 சர்க்கிளை மேக் பண்ணாதான் சேர்த்தாதான் நமக்கு சிலிண்டரே கிடைக்கும் இல்லையா? அதுதான் 2 சர்க்கிள்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு சிலிண்டர் வந்து இதுக்கான எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூப் கேன் இருக்கு வச்சுக்கோங்க. என்னன்னா சூப் கேன் இருக்கா? இந்த இப்போ ஒரு சிலிண்டர் வந்து நீங்க சூப் கேனை வந்து திங்க் பண்ணிக்கோங்க. அதோட பாட்டம் பாருங்க, பாட்டம் அண்ட் சாரி டாப் அண்ட் பாட்டம் லிட் பாருங்க சர்க்கிள்ல இருக்கு. இந்த லேபிள் பாருங்களேன், ரெக்டாங்கிள் இருக்கா? கேனை சுத்தி இருக்கிறதுல அதுதான் இந்த லிட்டும் லேபிளும் ரிலேட் ஆகுது இல்லையா? அப்ப அந்த லிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸும் பாருங்க இந்த லேபிளோட லென்த்தும் சேமா இருக்கு இல்லையா? பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இதேதான் இது உங்களுக்கு இப்ப இந்த டயக்ராம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். சிலிண்டர் வந்து நீங்க சூப்கானா அசியூம் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியா என்னன்னு பார்க்கலாம். டயக்ராம். ஒரு இதோட ஃபார்முலா என்ன? A ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? பைங்கிற வேல்யூ என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும், 3.14 இல்லையா? ஆர்ங்கிறது ரேடியஸ் என்னது 3. ஓகேவா? அப்போ 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்னது 9. ஸோ ஏரியா என்ன வேல்யூ நமக்கு 28.26. ஓகேவா? பட் தேர் ஆர் 2 ஆஃப் தெம். ஸோ 28.6 into 2.
உங்களுக்கு பை ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல, there are 2 of themனால இது வந்து 28.2 into சாரி 26 into 2னால 56.52 யூனிட் ஸ்கொயர்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கான டயக்ராம். இதுக்கு வந்து 2 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏரியா, உங்களுக்கு தேவை பேஸும் ஹைட்டும் வச்சு நீங்க ஏரியா கண்டுபிடிக்கணும். ஹைட் கொடுத்துருக்கு அப்படின்னா பேஸ் வந்து, பட் பேஸ் வந்து ஈஸி கிடையாது. பேஸ் இஸ் நாட் ஈஸி. ஓகேவா? இப்போ நான் இது உங்களுக்கு வேர்ட்ஸா சொல்றதை விட நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நிச்சயமா புரியும். பாருங்க, நோட்டீஸ் தட் பேஸ் இஸ் சேம் as the distance around the circular circumference. ஓகேவா? பாருங்க, நல்ல டயக்ராமும் நீங்க டெபினிஷனையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது? பை இன்டூ டி. பையோட வேல்யூ என்னது? 3.14. டிங்கிறது என்னது? டபுள். அப்போ ரேடியஸ் வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ 18.84 சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ நீங்க அதை பேஸா யூஸ் பண்ணுங்க. A equal to B into height. B ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 18.84 into height நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்னது? 6. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஏரியா ஆஃப் தி சர்க்கிளையும் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிளையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் வேல்யூ. இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு பை இன்டூ டி இன்டூ ஹைட் பிளஸ் 2 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதுல பை இன்டூ இது வந்து லேபிள், இது வந்து லிப்ஸ். ஓகேவா? இது ஏரியா ஆஃப் லேபிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், லிப்ஸ்ங்கிறது ஏரியா ஆஃப் சர்க்கிள். நான் சிலிண்டர் கம்பேர் பண்ணி சொன்னேன் இல்ல, அது பேஸ் பண்ணி தான் அந்த டயக்ராம். ஓகேவா? சாரி, இட்ஸ் ஃபார்முலா. பிராக்டிஸ். இப்போ வந்து ஒரு ரேடியஸ்க்கும் டயமீட்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நம்புறேன் இல்லையா? பிராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் நானு. அதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, பையோட வேல்யூ தெரியும். டி வந்து என்னது? 22. ஓகேவா? இன்டூ 14, ஹைட் 14 பிளஸ் 2 இன்டூ ஆர் என்னது? ரேடியஸ் வந்து என்னது? 11. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 67.112 பிளஸ் 2 இன்டூ 3.14 இன்டூ 121. ஓகேவா? பாருங்க, சால்வ் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு 1127 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு தேர்ட் சம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். நீங்க இதை வந்து சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அதுக்கான இது முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ பிரமிடோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம பார்க்க போறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? இதான் பிரமிட் இல்லையா? பிரமிடுக்கு வந்து 2 ஷேப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்கொயர், இன்னொன்னு 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அதான் பாருங்க, டயக்ராம் பாருங்க, டீடைலா புரியும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்கும், 4 ட்ரையாங்கிள் இருக்கும். ஓகேவா? அதான் பிரமிடோட நெட். ஓகேவா? இதான் டோட்டல் பிரமிடோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் பாருங்க, since you know how to find the areas of those shapes and all them. ஓகேவா? அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஷேப் வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அதோட ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண தெரியும், அண்ட் ஆட் பண்ண தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியும். இப்படி அது பண்ணலாம். இல்லைன்னா ஃபார்முலா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 1/2 எல் இன்டூ பி பிளஸ் பி. இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல வந்து எல்ங்கிறது என்னது? ஸ்லான் ஹைட். பிங்கிறது பெரிமீட்டர். பிங்கிறது பேஸ். பேஸோட ஏரியா ஆஃப் பேஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட் எஸ்பி ஈக்குவல் டு 1/2 எல்பி பிளஸ் பி. பெரிமீட்டரோட வேல்யூ tan h, இது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம். ஓகேவா? 1/2 8 into 26 plus 7 into 6. நெக்ஸ்ட் பாருங்க 146 யூனிட்ஸ் பாருங்க. சாரி, ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வரணும். நான் வந்து உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணியிருக்கு. ஓகேவா? பெரிமீட்டர் பாருங்க 2 into 7 plus 2 into 6 26. ஸ்லாண்ட் கேட் நமக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணி ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதாங்க. பாருங்க 4வது சம் பிராக்டிஸ் உங்களுக்காக. இது வந்து பிராக்டிஸ். நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், பிரமிடோட சர்ஃபேஸ் பார்த்துட்டோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏதோ நான் 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வால்யூம் ஆஃப் பிரிசம்ஸ் அண்ட் சிலிண்டர். பிரிசம் அண்ட் சிலிண்டரோட வால்யூம்னா என்ன பாருங்க. இதான் வால்யூம்கான டயக்ராம். ஒரு நம்பர் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ் அதை வந்து ஒரு ஷேப்பா ஃபில் பண்ணும். இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த பிரிசமோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி பை கவுண்டிங் ஹவ் எத்தனை கியூப் இருக்கு, டாலா இருக்கு, லாங்கா இருக்கு, அண்ட் பிரிசம் வைட் பிரிசம் இஸ் அண்ட் தென் மல்டிப்ளை, அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதனால மொத்தத்துல எத்தனை டோட்டல் 24 கியூப்ஸ் பிரிசம்ல இருக்கும். ஸோ அந்த வால்யூம் 24 கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? இது 2 into 3 into 4 24 எப்படி கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நம்ம அதுதான் வந்து இந்த டயக்ராம் பார்க்கணும். நம்பர் ஆஃப் கியூபிக் யூனிட்ஸ் நீடட் டு ஃபில் த ஷேப். Find the volume of this prism by counting how many cubes tall, long and wide the prism is and then multiply it. So then multiply பண்ணணும். டோட்டலா prismல 24 cubes இருக்க prisms மட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க prismோட ஃபார்முலா. Volume of a prism ஓட formula. Volume V of a prism is the area of its base B times its height. V equal to B into height. அந்த கேபிட்டல் B வந்து நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏரியா ஆஃப் த பேஸ் தான் ப்ரொனவுன்ஸ் ஸ்டாண்ட் பண்ணணும். தவிர நீங்க லீனியர் மெஷர்மெண்ட் நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேவா? B equal to B height. நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து நான் பிராக்டிஸா கொடுக்குறேன். ஓகேவா? அதனால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பாருங்க 3 feet 8 feet லென்த் ஹைட், இது 4 feet விட்த். ஃபார்முலா என்ன? V equal to B height. ஃபர்ஸ்ட் பேஸோட ஏரியா கண்டுபிடிப்போம். 8 into 4 into 3. ஓகேவா? 32 into 3. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளைட் பை த ஹைட்டை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? 96 feet cube. இந்த கியூப் வால்யூம் கண்டிப்பா கியூப் போடணும். ஸ்கொயர் கண்டிப்பா ஸ்கொயர் போடணும். இந்த சென்டிமீட்டர் மீட்டர் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா போடணும். இதை நீங்க போடணும்னா நிச்சயமா நான் அதை வந்து நிறைய மார்க் மிஸ் பண்ணிருக்கேன். அதனால நீங்க அதை வந்து அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து மார்க் ரெடியூஸ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நிச்சயமா அந்த கியூப் சென்டிமீட்டர் கியூப்லாம் கண்டிப்பா போடணும். இப்போ பாருங்க பிராக்டிஸ் ப்ராப்ளம். இது வந்து இந்த பிராக்டிஸ் ப்ராப்ளம் தான் வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இதை நான் பார்த்துக்கோங்க. இது 5th சம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 5th சம் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்றதுக்காக கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டர்னா என்ன? வால்யூம். ஒரு சிலிண்டரோட வால்யூம் இப்படி இருக்கும். அதோட ஃபார்முலா என்ன? இட்ஸ் த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ் பை ஆர் ஸ்கொயர் டைம்ஸ் இட்ஸ் ஹைட். ஓகேவா? V equal to pi r square height. அதோட pi r squareங்கிறது என்னது? இது வந்து ஒரு ஏரியா சர்க்கிளோட ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் டெஃபினிஷன் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இல்ல. அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், சிலிண்டர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. டயக்ராம் வந்து ஒரு சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்தாச்சு 5 மீட்டர்ன்ட்டு, ஹைட் கொடுத்தாச்சு 4.2 மீட்டர். ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹைட். அப்போ சப்ஸ்டியூட் த வேல்யூ. ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பையோட வேல்யூ என்னது? 3.14. ஆர் ஸ்கொயர் ரேடியஸோட வேல்யூ என்னது?
5. அப்போ 5 ஸ்கொயர். ஹைட்டோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். அப்போ 4.2 மீட்டர். இது எல்லாமே நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணா 329.7. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம்பிள். சரி, உங்களுக்கு சால்வ் பண்றதுக்காக நான் இது கொடுக்குறேன். ஓகேவா? பாருங்க, 13 சென்டிமீட்டர் ரேடியஸ், 7 சென்டிமீட்டர் ஹைட். இதை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் பிரமிட். வால்யூம் ஆஃப் பிரமிட்ஸ்னா இதோட டயக்ராம் இதான். எப்படி இருக்கும் ஒரு பிரமிடோட வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும் ஒரு பிரிசமோட வால்யூம் என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஹெச். அப்போ அதுல பிங்கிறது என்னது, பேஸோட ஏரியா இல்லையா. அப்போ நீங்க பார்க்கணும், ஒரு ஒரு பிரமிடோட வால்யூம் வந்து எப்போதுமே பிரிசமோட லெஸ் தென்னா தான் இருக்கும். வில் பி லெஸ் தென் ஆஃப் பிரிசமோட லெஸ் தென் ஆஃப். ஓகேவா? அப்போ எவ்வளவு லெஸ்ஸா இருக்கும் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? பாருங்க, இப்போ 2/3 லெஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து வின்னு. இப்போ பிரமிடோட வால்யூம் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? 1/3 ஏரியா ஆஃப் த பேஸ் இன்டூ ஹைட். 1/3 ஏரியா ஆஃப் பேஸ் நமக்கு தெரியும். அப்போ பிஹெச். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் பிரமிட் ஃபார்முலா 1/3 இன்டூ வால்யூம் ஆஃப் பிரிசம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு ஸ்கொயர் பிரமிட் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். வித் பேஸ், எட்ஜ், லென்த் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. அதுக்கான டயக்ராம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. நீங்க தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வால்யூம் கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பேஸ் ஸ்கொயர் வித் சைடு கொடுத்தாச்சு, ஹைட் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து v ஈக்குவல் டு 1/3 BH. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அது என்ன ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும் பாருங்க. அதை புரிஞ்சு பண்ணுங்க. ஓகேவா? பிரமிட் கொடுத்துருக்காங்களா, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, சிலிண்டர் கொடுத்துருக்காங்களா என்னன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சால்வ் பண்ணுங்க. அவசரமா பண்ணீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வந்து நீங்க தப்பா எழுதிடுவீங்க. ஓகேவா? the base is square with a side length of 9 centimeter and the height is 14 centimeter. அதோட ஃபார்முலா இதுதான். ஓகேவா? பிங்கிறது என்னது, 9. ஓகேவா? பேஸ் தானே. ஹைட் என்னது, 14 சென்டிமீட்டர். It's 81 into 14. 4134. நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 378 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? வால்யூம்னால கியூப், ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான பிராக்டிஸ் சம். இது ஒரு கொடுத்துரு பாருங்க, இது ஒரு டயக்ராம். இதை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.